எபேசியர் 6:17 சாரி. மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? சாத்தானோட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். சண்டை போடுறதுன்னா என்னது? நம்மளுக்கு ஒரு டெம்டேஷனை கொடுக்குறான், பாவத்தில் ஒரு சூழ்நிலையை கொடுக்குறான், அல்லது ஒரு பயத்தை கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குறான். அந்த நேரத்தில் நமக்கு அந்த சூழ்நிலை மேலே மனசு போகாமல் இங்கேருந்து வார்த்தை வரணும். உள்ளத்திலிருந்து வார்த்தை வந்ததுன்னா எஸ், ஃபெய்த் உள்ளே இருக்குது, இறை வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏவாள் கேஸில் என்ன ஆச்சு? முதல்ல அவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்க. சாத்தான் பேச ஆரம்பித்தப்பறம் ஏதாவது இறை வார்த்தை வந்ததா ஏவாள்கிட்ட இருந்து? நல்லா யோசித்து பாருங்கள். முதல்ல சொல்கிறாங்க, இந்த மரத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிட, இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிடக்கூடாதா? இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இதை தவிர சாப்பிட மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்டா இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இது சாப்பிட்லாம், நீ சாக மாட்டே, கண்ணு திறக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சப்பறம் அதுக்கப்புறம் ஏவாள் ஏதாவது இறை வார்த்தையை பேசுனாங்களா? இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இறை வார்த்தை மறந்து போச்சு. ஆபத்து நேரத்தில் இறை வார்த்தையை மறக்கடிப்பது சாத்தானுடைய ஒரு தந்திரம். சோதனை நேரத்தில், டெம்டேஷன் நேரத்தில் இறை வார்த்தையை மறக்கடிப்பது சாத்தானுடைய ஒரு தந்திரம். நமக்கு புரியணும். அது அந்த தந்திரத்தை நீங்கள் மேற்கொள்ளணுன்னா இறை வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் ஆவியானவர் அங்கே அவனை மறக்கடிக்க ட்ரை பண்ணாலும் எடுத்து கொடுப்பார். இந்த பார், இதுதான் உண்மையான வார்த்தை, இதுக்கு முரண்பாடாக அவன் சொல்கிறான், இந்த வார்த்தையை பயன்படுத்து. அப்போ ஆவியானவர் கொடுக்குற அந்த வார்த்தையை போர்வாளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அறிக்கை பண்ணும்போது சாத்தான் வீழ்த்தப்படுவான். அதனால அது தூவிய ஆவி அருளும் போர்வாளாக இறை வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரணமாக படிக்கிற இறை வார்த்தை வேறு, ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்குற இறை வார்த்தை வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் உள்ளத்துலேருந்து நம்முடைய இறை வார்த்தையை கொடுக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் தான் அங்கேருந்து வரும். அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.